ஏய் பூமாரி, நீ எப்பமா அங்க வந்த? நான் ஒன்றும் ரொம்ப சந்தோஷத்தோட இங்க வரல. வெளியே மாப்பிள்ளை நிக்காரு, அவர் போய் கூட்டிட்டு வா முதல்ல. என்னடி சொல்ற? வெளியே மாப்பிள்ளை நிக்காரா? ஏன்டி, வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? ஏன் பூமாரி, வாயை வச்சுட்டு சும்மா இருக்கலாம்ல? என்னடி பிரச்சனை பண்ண? தயவு செஞ்சு உன் மாப்பிள்ளையை கூட்டிட்டு வா முதல்ல, அப்புறம் பேசிக்கலாம். ஐயோ, இவ என்ன பேசி வச்சா என்ன யாதுன்னு தெரியலையே, இப்படி இங்க வந்து நிக்கிறா. என்னதான் நடக்குதுன்னே தெரியல. இப்பதான் கொஞ்ச நாளா அந்த வீட்டுல போய் சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தேன், அதுக்குள்ள இப்படி ஒரு நியூஸ். என்ன மாப்பிள்ள, வாங்க மாப்பிள்ள, நான் தானே கூப்பிடுறேன். ஆமா, இந்த வெட்டி கௌரவத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. என்ன மாப்பிள்ள, என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? என்ன மாப்பிள்ள, உங்ககிட்ட தானே கேக்குறேன், கையில பேக்கோட வேற வந்து நிக்கிறீங்க, என்ன பிரச்சனை? சின்ன பிரச்சனை தான் அத்தை. நான் இந்த வீட்டில் இருக்கலாமா எப்படி? என்னடி சொல்ற? பிள்ளைங்களை எங்க? அதுங்க ஸ்கூலுக்கு போய் இருக்குதுங்க. என்ன மாப்பிள்ள? அது ஒண்ணும் இல்ல அத்தை. நான் இனிமே இந்த வீட்டில் இருக்கலாமா எப்படி? ஐயோ, என்ன மாப்பிள்ள இப்படி கேட்டுட்டீங்க? நீங்க தாராளமா இருக்கலாம், வாங்க மாப்பிள்ள உட்காருங்க. கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். நீங்க உள்ள போங்க மாப்பிள்ள, ரூமுக்கு போங்க. ஏய் பூமாரி, என்னடி இது? மாப்பிள்ள என்னடி பேசிட்டு போறாரு? ஒன்னும் புரிய மாட்டேங்குது. நீ வேற, அங்க நிறைய விஷயம் நடந்துடுச்சு, எனக்கு என்ன பண்றதுனே ஒன்னும் புரியல. இதுக்கடையில என்ன வேற திட்டி இழுத்துட்டு வந்துட்டாரு. பிள்ளைங்களை வேற ஸ்கூல்ல போய் கூப்பிடணும், நீயே போய் கூட்டிட்டு வந்துரு. ஏட்டி, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடி. அத சொல்லாம நீ வாத்து படபடன்ட்டு பேசிட்டு இருக்க. என்ன நடந்துச்சு அங்க? எல்லாம் இவரால தான் வந்துச்சு. தேவையில்லாம ஒரு லேண்ட் வாங்க போறேன், அதுலயும் பாப்பா பேர்ல வாங்க போறேன்ட்டு சொல்லிட்டு இருந்தாரு. எப்போ அதை மாமா கிட்ட போய் சொன்னாருன்ட்டு எனக்கு தெரியாது. மாமா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க போல, அதுக்குதான் ரொம்ப கோவப்பட்டாரு. ஐயோ, உன் அத்தை ஒன்னும் சொல்லலையா அதுக்கு? அத்தை எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க வீட்டை விட்டு போக கூடாதுன்ட்டு, ஆனா இவர் கேக்குற மாதிரி இல்ல, வீட்டை விட்டு போயே ஆகணும்ட்டு வந்துட்டாரு. என்னடி சொல்ற? நீ அங்க போய் கொஞ்ச நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளேவா இப்படி எல்லாம் நடக்குது அங்க? என்ன பண்ண சொல்றீங்க? நான் போனதுல இருந்து அத்தை என் கூட சரியாவோட பேசல, அவங்க ஒரு மாதிரி தான் இருக்காங்க. அதை தூர விடுங்க. இப்ப இவர் செஞ்சதுதான் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் நினைக்கிறாங்க. என்னமோ இவருக்கு நான் தான் சொல்லி கொடுத்து இவர் இப்படி எல்லாம் செய்யறாருன்ட்டு சொல்றாங்க. நீ என்னடி சொல்லி கொடுக்க போற? உன் அத்தை நல்லபடியா தானே இங்க வந்து உன்னை கூப்பிட்டாங்க, அப்புறம் என்ன? அதெல்லாம் விடுமா, இப்போ அதெல்லாம் பெருசு இல்ல. ஆனா இவர் வீட்டை விட்டு வந்ததுதான் இப்ப பெருசா இருக்கு. சரி விடு பூமாரி, என்ன பண்றது? நான் வேணா உன் அத்தைக்கு போய் கேட்டுட்டு வரட்டா என்ன ஏதுன்ட்டு? இல்லடி, மாப்பிள்ளை ஏதோ கோவப்பட்டு வந்திருக்காரு, அதுக்காக நம்மளும் அப்படியே விட முடியாதுல்ல. நீ நினைக்கிற மாதிரிலாம் அவங்க இல்லம்மா. அத்தை முன்ன மாதிரிலாம் கொஞ்சம் கூட கிடையாது. அவங்க ரொம்பவே மாறிட்டாங்க. அவங்களுக்கு என்ன கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது. அந்த வீட்டை விட்டு வந்ததுனால அவங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கும்னு நினைக்கேன். விடுங்க, எல்லாம் என்ன சொல்லணும். ஏன் பூமாரி, அப்படிப்பட்டவங்கள உன்னை தேடி வந்து கூட்டிட்டு போறாங்க? அப்படியெல்லாம் ஒன்னும் நினைக்காத, உன் அத்தை அப்படியெல்லாம் ஒன்னும் கிடையாது. ஆமா ஆமா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அந்த தப்புனாலதான் இப்ப இவ்வளவு படுறேன். சரி, நீ அதையே பேசாத. இப்ப மாப்பிள்ளையை சமாதானப்படுத்தி அவங்க வீட்டுக்கு அனுப்புறது தான் நல்லது. ஆமா, அவங்க நான் சொன்னாலே கேட்க மாட்டேங்காரு, இதுல நீ சொல்லியா கேட்க போறாரு? என்னத்த சொல்ல. என்னடி இப்படி ஒரு குண்டத்திக்கு போடுற நீ? இப்பதான் கொஞ்ச நாள் நீ அந்த வீட்டுல போய் சந்தோஷமா இருக்கேன்னு நான் நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்கேன். இப்ப என்னன்னு பார்த்தா மாப்பிள்ளை இப்படி ஒரு பிரச்சனை பண்ணிட்டு அங்கிருந்து வந்துட்டார. இப்ப இதை எப்படி சால்வ் பண்றதுன்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. காவியா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவளால என்ன பண்ண முடியும்? என்ன வேடிக்கை தான் பாத்துட்டு இருக்கா. அவங்க அம்மா அப்பா என்ன நினைப்பாங்க தெரியலையே. உண்மையிலேயே அங்க என்ன நடந்திருக்குன்னு வேற ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. பூமாரி பேச்ச மட்டும் நம்பவும் முடியாது. நம்ம மாப்பிள்ளை போய் கேட்பாமா? இல்ல இல்ல வேணாம், அவர் சைகை எல்லாம் பார்த்தா பூமாரி சொல்ற மாதிரி தான். அவரை வச்சுதான் ஏதோ பிரச்சனை நடந்துருக்கு போல. நல்ல வேலை பூமாரியை வச்சு எதுவும் பிரச்சனை நடக்கல. அது வேற ரொம்ப கவலையா இருந்தது. சொல்லு பூமாரி. எனக்காக ஒண்ணு பண்றியா? சொல்லுடி, என்கிட்ட போய் இப்படி கேட்டுட்டு இருக்க, சொல்லு. என்ன, உன் அத்தை வீட்டுக்கு போய் ஏதாவது சொல்லணுமா? ஸ்கூல் பஸ்ல ஏறி வீட்டுக்கே போயிட்டாங்கன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிடும், நீங்களே போய் கூட்டிட்டு வந்துருங்க. ஏன் பூமாரி, அப்ப மாப்பிள்ள சொன்ன மாதிரி இனி இங்கதான் இருக்க போறியாடி? நீ கொஞ்சம் யோசிக்கலாம்ல, வீட்டுக்கு வெளியே வரல. சரி விடு விடு, கோவம் எதுவும் படாத. சரி பூமாரி, அப்ப நீ மாப்பிள்ள வேற தலைவலின்னு சொல்லிட்டு போனார்ல, டீ ஏதாவது போட்டு கொடு.
அப்படிலாம் பேசாதடி. சும்மா இருக்கமா. சரி நான் போய் கூட்டிட்டு வரேன். என்னங்க என்ன பண்றீங்க? பூமாரி, நான் எடுத்த முடிவுல உனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே? ஆமா, இப்போ வந்து கேளுங்க எல்லாத்தையும். என்னங்க முடிவெடுத்திருக்கீங்க? ஏங்க உங்களுக்கு இந்த கோவம்? என்ன பூமாரி, அப்பா பேசுனதை பாத்தில? இப்படி எல்லாம் பேசலாமா அவரு? சரிங்க, அவர் பேசுறது பேசட்டும். அதுல என்ன நியாயம் இருக்கு இல்லங்கிறத பார்த்தான்னு நீங்க வீட்டை விட்டு வெளியே வரணும். எதுக்குங்க வந்தீங்க? இல்ல பூமாரி, இனி அந்த வீட்டுக்கு போற மாதிரி இல்ல. கொஞ்ச நாள் உங்க வீட்டிலே இருப்போம். நான் தான் சொன்னேன்ல அந்த லேண்ட் விஷயம், அதை சீக்கிரமா முடிக்க பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம தனியா அந்த வீட்டுக்கே போயிடலாம். யாரை நம்பியும் நம்ம கிடையாது, புரியுதா? என்னங்க நீங்க? அப்படிதான் பூமாரி, இனி யாரை நம்பியும் நம்ம கிடையாது. அவ்வளோதான், நான் முடிவெடுத்துட்டேன். அனுவும் கவினும் தனியா போனதுக்கு அம்மா என்ன சொன்னாங்க? ஏதாவது சொன்னாங்களா அவங்க கிட்ட? கொஞ்சம் யோசிச்சு பாரு. தனியா இருக்கட்டும், அவ சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் தானே சொன்னாங்க. இப்ப நம்ம தனியா லேண்ட் வாங்குறத மட்டும் எதுக்கு தடுக்கிறாங்க? ஏங்க அவங்க தனியா வீட்டுக்கு போனாங்கன்னா அது ஒண்ணு அவங்க பேர்ல இல்லையே, அத்தை பேர்ல தானே இருந்துச்சு. அந்த வீட்டுக்கு தான் அத்தை போக சொன்னாங்க. அதுவும் டெம்பரவரியா தான். எப்பனாலும் அனு மனசு மாதிரி இங்க வந்துருவான்னு அத்தைக்கு தெரியும். அதனாலதான் அவளை அனுப்பி வச்சாங்க. நீங்க என்னன்னு பார்த்தா இப்படி ஒரு முடிவெடுத்துட்டு வந்து நிக்கிறீங்க. அத்தை கண்டிப்பா என்னதாங்க தப்பா நினைப்பாங்க. நினைச்சா நினைச்சிட்டு போட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா அமைதியா தானே இருக்காங்க. அப்பா பேசுனதுக்கெல்லாம் ஏதாவது பேசியிருக்கலாம்ல எனக்கு சப்போர்ட் பண்ணி. அது எப்படிங்க அத்தை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? ஏன் எதுக்கு பண்ணக்கூடாது? கவின் பேசுறதுக்கு மட்டும் சப்போர்ட் பண்றாங்கல்ல. ஏங்க கவினு, பிரபா, கார்த்திக் யாராச்சும் இதுவரை நீங்க செஞ்ச மாதிரி செஞ்சிருக்காங்களா? ஏதாவது காசு வந்தாலும் அப்பா கையில தானே கொடுப்பாங்க. இப்ப நீங்க மட்டும் திடீர்னு இப்படி செய்ய போய் தான் அவங்களுக்கு கோவம் வந்துடுச்சு. ஆமா, அவங்க 2 பேரும் அந்த கம்பெனில வேலை பார்த்து அங்கேயே அடிமையா கிடக்காங்க. அவங்க கிட்ட போய் பாரு, கேட்டு பாரு, அப்ப தெரியும். இல்லங்க, காவ்யா, ஆனந்தி, அனு எல்லாரும் என்னதான் தப்பா நினைக்காங்க. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்ங்கிற மாதிரி பேசுறாங்கங்க. பேசினா பேசட்டும், அதெல்லாம் தூர விடு. நம்ம சீக்கிரமா அந்த லேண்டுக்கு போறோம், புரியுதா? என்னங்க நீங்க? விடு பூமாரி, தலை ரொம்ப வலிக்குது. ஒரு காஃபி மட்டும் போட்டு எடுத்துட்டு வரியா? சரி. சரி, பிள்ளைங்கள என்ன பண்ண? எங்க அம்மா போய் கூப்பிட போயிருக்காங்க. இல்லனா அங்க போயிடக்கூடாதுல்ல, அதான். நல்ல வேலை பார்த்தேன். உனக்கும் கொஞ்சம் மூளை இருக்கதான் செய்யுது. ரொம்ப முக்கியம். இவ்வளோ நாளா மூளை இருக்காம தான் இவங்க கூட எல்லாம் குப்பை கொட்டிட்டு இருக்குமா? என்ன பேசுறாரு இவரு? சா, இது எதுல வந்து முடிய போதோ ஒன்றும் புரிய மாட்டேங்குது. தனி கொடுத்தனோம்னாலே ரொம்ப பயமா இருக்கு. ஏற்கனவே ஒரு வாட்டி அமெரிக்கால போய் இருந்ததே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, தனியா இருந்தது. இப்போ என்னன்னு பார்த்தோம்னா ஃபேமிலியே விட்டுட்டு போயிருக்கணுமா? ஐயோ, என்னாலலாம் முடியவே செய்யாது. சரி, ஏன் தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரோ தெரியல. அமெரிக்காவில் இருக்கலையாச்சும் அத்தை மாமா எல்லாரும் கூட பேசிட்டு இருந்தேன். அப்போ கூட ஒன்றும் புரியல, ஒன்றும் தெரியல. ஆனால் இப்போ தனியாக போயிருக்கணுமா? இதெல்லாம் என்னால் முடியவே செய்யாது. கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனைலாம் சரியாகி ஒன்றா சேர்ந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். பூமாரி, காஃபி இருங்க போட்டுட்டு வர்றேன். நீங்க வேற. நீ நினைக்கிறதுலாம் ஒன்றும் நடக்காது. போய் காஃபி போடுற வேலையை பாரு. சும்மா தேவையில்லாத திங்க் பண்ணிட்டு இருக்காத. அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆமாம், தெரிஞ்சிட்டானும்.